ஃப்ரெண்ட்ஸ், சில சின்ன சின்ன விஷயங்கள் மனிதருக்குள்ளால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி ஒரு விஷயந்தான் அப்ரிஷியேஷன், பாராட்டுறது, பிறரை பாராட்டுறது. இந்த விஷயத்த நம்ம பகுதிகளில் நம்ம பழகி மறந்தோமா அல்லது பழக மறந்தோமான்னு தெரியல. நம்மள அதிகமான பேரும் பண்ணுறதில்ல. நான் எல்லாரையும் சொல்லலை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம அந்த பாராட்டுறதில்ல பிறரை. சிலர் பண்ணுறவங்க இப்போலாம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நம்ம வளைகுடா வெளிநாடுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலோ அல்லது சில விஷயங்களை நம்ம டைமுக்கு முடிச்சு கொடுத்தாலோ, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நம்ம வசிக்கிற இடத்துலையும் சரி, எல்லா விஷயங்களுமே நம்ம நிறைய பாராட்டு வாக்குகள் நம்ம அடிக்கடி கேட்குறதுண்டு. எப்படின்னாக்கா, வாவ், குட் ஜாப், ஃபண்டாஸ்டிக்கு, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ, இப்படி பல பாராட்டு வாக்குகள் கேட்குறதுண்டு. பட் நம்ம பகுதிகளில் நம்ம இதை அதிகம் கேட்குறதில்ல. பட் நம்ம இப்படி இதை ஒரு பிறரை பாராட்டுறதுக்கு நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் அல்லது ஒரு 50,000 செலவு பண்ணணும், அப்படி எதுவுமே கிடையாது. இதை நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்திட்டேருந்தே நம்ம தொடங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைகள் ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு கொண்டு வந்திருக்கும். கழிஞ்ச மாதத்தோடு ஒரு 3 மார்க் கூடுதல் வாங்கியிருக்கும். அந்த குழந்தைய நம்ம பாராட்டலாம். இப்போ நீ நல்லா படிக்கிறா, கழிஞ்ச மாதத்தோடு நல்ல மார்க் எடுத்திருக்கிறா, இனி நீ முயற்சி பண்ணி நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு நம்ம அதை பாராட்டலாம். அதே மாதிரி நம்ம நண்பர்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ணியிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு புதிய ஐடியாவை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த நேரம் நம்ம அவங்கள பாராட்டலாம். பரவாயில்ல, குட் ஐடியா, நீ நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பாராட்டலாம். அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒர்க்கை குயிக்காக முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க பாராட்டலாம். அதே போல் உங்கள் ஒய்ஃப் ஒரு கப் காஃபி கொண்டு கொடுப்பாங்க. காஃபி எப்போதும் போல தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் வாவ், காஃபி நல்லா இருக்குமா, உன்னோடைய சமையல்லாம் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டலாம். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு கொடுப்பாரா இருக்கும். ஒருவேளை ஒரு சேலை அல்லது ஒரு சுடிதாராக இருக்கலாம். அந்த கலர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கலாம் அல்லது அந்த கலர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வாவ், கலர் சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த கலர் தான் நான் அடுத்து எடுக்கணும்னு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் பாராட்டலாம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேண்டிட்டு நம்ம ஒருவரை பாராட்டினாக்கா அவர் அந்த செயலை பெட்டராட்டு மீண்டும் மீண்டும் மெருகேட்டி செய்து உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நபராக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுவரையும் உங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லைன்னாக்கா இன்னையிலேருந்து தொடங்குங்க. தேங்க்யூ.